வாங்கம்மா உள்ளறக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் வைக்கிற அதையும் அமுத்துங்கம்மா. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேக்கு போகலாம். கல்யாண வீடியோ கலக்கிட்டீங்க மாமி. ஒரு சினிமா பட டைரக்டர் ரேஞ்சுக்கு யோசிச்சிருக்கீங்க, அருமை அப்படின்னு சொல்லியிருந்தேம்மா. ரொம்ப சந்தோஷமா. வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். ஜொலஹா ரியாஸ் எங்கடி வீட்டில் அதுக்கு மாப்பிள்ளைய பசியார கூப்பிட்றதுக்கு போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லணும்டி. அவனை போய் சொல்லிட்டு வர சொல்லு. நான் வர சொல்றேன் மாமி. படுத்து கிடக்குறான், எழுப்பி விடுறேன். பசியார என்ன மாமி பண்றது? அதுக்கு தாண்டி அவன் வீட்டில் சொல்லி விட்டுவிட்டு எத்தனை பேர் தோள சாப்பாட்டுக்கு வர்றாங்க என்ன ஏதுன்னு கேட்கணும். கேட்டுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிறோம். என்ன வட்டல பக்கட பாசி இது? புரோட்டா, பொரிச்ச புரோட்டா, இடியப்பச்சோறு, அப்புறம் என்ன இந்த இது ஜால்ரா புரோட்டா. சரி, அதான் உருப்பட பேர் இருக்கிற ஆளுக்கு ஒன்னா பாத்திரலாம் வேலை போல. அவனை வரசட்ட போய் சொல்ல சொல்லுமா, நல்லாக்காது. அவங்களுக்கு நம்ம ஊர் உள்ளூர் நடப்பெல்லாம் தெரியாது. ஆமா, ஏன்னா எப்போதும் ஜெயின்சாமி இங்கே தான் கிடப்பாங்க. ஆளை காண கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ஏதோ கூப்பணம் நம்ம கொடுத்தானுங்களாமா. அதை கொண்டுகிட்டு போய் பேங்குக்கு போறேன், அதுக்கு போறேன், இங்கே போய் சரி பண்ணிட்டு வர போறா. சொன்னா கேட்கணும், படாதவ போயிட்டு வருவாப்ப. சரி, இவ்வளோ நான் தான் போய் வட்டல பத்த வைக்கிறேன். நீங்களும் மற்ற வேலைகளை பாருங்க. வச்சுப்பட்டு நானும் இந்த வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்தாலும் தேவலம்மா. ஏன் நீங்க ஏன் அங்கே இங்கே கிடந்து கெட்டாலும் கிடைக்கிறீங்க? ஒரு வாரத்துக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டிய துணிமணி போல. ஏதாவது ரூம் வைக்கிறதா மாடியில் இருந்துக்கிறங்க. நான் என்னம்மா ஊர் கடந்து ஊரா போயிட்டு வர்றேன். இங்கே அடுத்த தெருவு தானே. அவன் நம்ம வீட்டில் போயிட்டு குளிச்சு முழுவிட்டு வந்தாத்தாம்மா நமக்கு ராகத்து. ஒரு துணிமணி உள்ள இருக்கு, எடுத்துட்டு போய் துவச்சி போட்டுட்டு ராகத்தா குளிச்சுட்டு வர்றேம்மா. தேத்தனி கொடுமா. முடிச்சிட்டு அப்பா இந்த எடுத்துக்கிட்டு வர தேத்தனி. மாமி விட்டு என்னன்னு சொல்லி விடுங்க. தம்பி, மாப்பிள்ளை உள்ள போயிட்டு இது மாப்பிள்ளைய பசியார கூப்பிட்டாங்க. அப்படியே தோளம் சாப்பாட்டுக்கு வர சொன்னாங்க. எத்தனை பேர் தோளம் சாப்பாட்டுக்கு வர்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வரியாமா? நல்லாப்பா. சரி மாமா, சொல்லிட்டு வரேம்மா. உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி தோளம் சாப்பாடு கல்யாணம் முடிஞ்ச மக்கியானால அடுத்தடுத்த நாளுகளுக்கு வந்து மாப்பிள்ளைய சாப்பிட கூப்பிடுறது, மதியான சாப்பாட்டுக்கு டீ குடிக்க கூப்பிடுறதுன்ட்டு அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குதாம்மா. அப்படி இருக்குதுன்னு போட்டு விடுங்க, கமெண்ட்ல பார்ப்போம். என்ன ரோஜா, எப்போ பொண்ணழைக்க போறது? நாளைக்கு கூட அழைச்சிடலாம் மச்சி. என்னாண்டா அவ்வளோ டைம் பேசிடுவோம். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு சாயந்தரமா வேணா அழைச்சிட்டு வந்துடுவோம். சரி ஓகே. நம்ம ஒரு 10 பேர் வரோன்னு சொல்லிடுவோம். பொண்ணு அழைச்சிட்டு வந்துடலாம். அவங்க எத்தனை பேர் வேணாலும் வந்து அழைச்சிட்டு போகட்டும். மறுபடி பெரிய அளப்புக்கு வேணா நம்ம ஒரு 50 பேர் போகலாம். ஆமாம், ரொம்ப போட்டு பொண்ணளப்பா அதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காம 2 அளப்போட முடிச்சு விட்ருங்க. ஆமா, அதான் மாமி, நம்ம போய் நாளைக்கு கூட்டிட்டு வந்துடுவோம். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அவ்வளோ வந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளப்பா ஒன்று அழைச்சி விட்டுருவோம். நம்மள போய் கூட்டிட்டு வந்தோம், அதோட முடிச்சிட வேண்டியதுதான். என்ன மாமி? ஆமா ரோஜா, அதுதான் சரி. உன் கல்யாணத்துக்கெல்லாம் 5-6 அளப்புமா. அளப்பே வளன்னு இழுன்னு இழுத்து. அது அந்த காலம் அப்படி இருந்துச்சு. இப்போலாம் யார் இதெல்லாம் பண்றது? இப்போலாம் எல்லாம் சிம்பிளா முடிச்சுட்டு போகணும் தான் பாக்குறாங்க. ஆமாம்மா, எல்லாம் இந்த கல்யாண வேலையிலே டயர்டாக இருப்பாங்க. நமக்கு இது பற்றிலாம் பெருசாக தெரியல. நீங்களும் தான் சொல்றீங்க இதெல்லாம் பண்ணணுண்டு. சரி ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி, நல்லா இருக்கிறீங்களா? ரியாசா, வா அம்மா உட்காருமா. என்ன சரி மாமி, மாப்பிள்ளைய பசியார வர சொன்னாங்க. அப்படியே தோள சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் வருவீங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க மாமி. மாப்பிள்ளைய அங்கே தானம்மா இருக்கா, இன்னும் வரலையே அங்கே. அதுக்கெல்லாம் என்ன பசியார? இல்லை மாமி, மச்சான் வந்துடுவாங்க. வந்துட்டு திரும்ப தான் வருவாங்க. அதனால தான் சொல்ல சொன்னாங்க அம்மா. அது என்ன ரோஜா தோள சாப்பாடுனா? சொல்கிறேன் மச்சி, நீங்கள் ரியாஸ் அனுப்பிவிடுங்க. சரி ரியாஸ், நீ போமா, நான் ஃபோன் அடிக்கிறேன் ஜொலஹாக்கு. சரி மாமி. தம்பி கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போமா. வேணாம் மாமி, இப்போதான் வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன். சரி ஓகேம்மா, அப்போ பார்த்து போங்க. தோள சாப்பாடு தான் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு அழைச்சிட்டு வர வரைக்கும் மாப்பிள்ளைக்கு அங்கே தாம்மா சாப்பாடு. மாப்பிள்ளோட தோள நூலை ஒரு 10 பேர் அங்கே போய் சாப்பிடுவாங்க. காலையில் மதியானத்துக்குண்டு அவங்களோட விதவிதமாக செஞ்சு கவனிச்சு விட்டு அனுப்புவாங்க. பெரளி பண்ணி அனுப்புவாங்க. சில விட்டு வரல. அதுதான் எத்தனை பேர் வரணுன்ட்டு சொல்லுவேன். உன் மாப்பிள்ளை போகட்டும். ரோஜா அவனையும் அனுப்பிவிடு. 2 குட்டி முசப்பா 3 ஒரு 7-8 பேர் அனுப்பிவிடுவோமே ஆளுவலை. அவனுக்கு இங்கெல்லாம் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுமா. ரொம்ப அதுக்கு மேலே ரொம்ப 10 பேர் 10 பேர் அனுப்பி அவங்கள போட்டு கஷ்டம்லாம் படுத்த வேணாம்மா. ஒரு 5 பேர், அதுவும் ஒரு 2 நாளைக்கு சொல்லுங்க, அவ்வளோதான். அது 2 நாளைக்கு போகட்டும். அதெல்லாம் என்ன கஷ்டம் இருக்கு? அவ்வளோ எதிர்பார்ப்பாங்கல்ல. அது என்னம்மா ரியாஸ் காலையிலே வந்து பசியார கூப்பிட்றாங்கன்னு வந்திருக்கான். இப்படி தான் வருவானா? ஆமாம்மா, அப்படி தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு வாரத்துக்கு வருவாங்கம்மா. காலையில் மதியானம் அப்புறம் வந்து சாயந்தரம் டிஃபனுக்கு டீ குடிக்கன்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. என்னம்மா இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸு? இதெல்லாம் வேணான்னு சொல்லிடுங்க. ஏன் கிடந்து வெயிலில் கிடந்து பையன் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் வேணான்னு ஃபோன் போட்டு சொல்லிடு ரோஜா. நீ என்ன சும்மா எல்லாத்தையும் அது வேணாம் இது வேணான்னு இருக்கிறா? மாப்பிள்ளை உடனே அப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருக்கணும். 1-2 எல்லாத்தையுமெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது.
உனக்கு வேணா காட்டி பேசாம இரு. இதுலலாம் ஒரு இது இருக்கு. நீங்க எல்லாம் பழைய ஆளு, இன்னும் அதையே பிடிச்சிட்டுலாம் தொங்காதீங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணா. அவனை மொத்தமா ஒரு வார்த்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க. திரும்ப சும்மா சும்மா வந்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு நல்லா இருக்கு அதெல்லாம். இல்ல மச்சி, இன்னைக்கு நாளைக்கு வர சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவனை வர வேணான்னு சொல்லுவோம். எல்லாரும் ஆசைப்பட்டு அவளோட செய்யறது, நம்மளோட இதா பண்றதுதான். இதுலலாம் ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ எதுவும் உள்ள பழக்கம். இதே வந்து மாப்பிள்ளை தஞ்சாவூர் என்ன பண்ணுவீங்க? டெய்லியும் பஸ் பிடிச்சி போய் சொல்லிட்டு வருவோம் அதையாசு. வெளியூர் மாப்பிள்ளைகளுக்குலாம் இதெல்லாம் கிடையாது மச்சி. உள்ளூர்ல உள்ளவங்களுக்கு தானே இதெல்லாம் தெரியும், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், பழக்க வழக்கங்கள்லாம். அதனால செய்யறது தான். நாங்களும் வெளியூர் தான், உள்ளூர் கிடையாது. ஆமா சரி மச்சி, அப்ப 5 பேர் தோளம் சாப்பாடுக்கு வர்றாங்கன்னு சொல்லிடுவோம். ஓகே, எதனாலும் முன்னாடியே சொல்லுங்க. இப்பவே மணி 7 ஆச்சு. அவங்க இதுக்கு மேல எத்தனை மணிக்கு செஞ்சு எத்தனை பேர் அவங்க தயத்தப்படிகளுக்கு அதிக பாவம். அதெல்லாம் தோளம் சாப்பாடுனா 10 மணி ஆயிரும். இப்போ என்ன 8 மணிக்கே வைக்க போறாங்க. இதுமாதிரி தான் அவங்க கறி வாங்கி ஆக்கி எல்லாம் பண்ணி 10 மணி ஆயிரும். மதியான சாப்பாடு 3-4 மணி ஆயிரும். ஓ, அவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கணுமா? இது என்னது? என் மவுல இருப்பானான்னு தெரியலையே. கரெக்ட் டைம் சாப்பிட்றோம்ல அவன்லாம். அதெல்லாம் இருப்பா, கல்யாணம் முடிஞ்சுட்டாக்கா. என்ன ஜெயின்ஸா போனால திரும்பி வந்தாளா? எங்கடி அவளை காலையே மாலசு போட அனுப்பி விட்டு எங்கடி? சும்மா சொல்லி அனுப்பிட்டாவே வச்சுட்டால செக்கு காசு தர்றாங்கண்டே போயிருவா எது சொன்னாலும். ஆனா நீ எத்தனை தடவை வழங்க மலங்க அடிச்சு விட்டாலும் நம்ப அடி உன்னைய. நம்பால மாட்டா. காசுன்னு யார் சொன்னாலும் ஓடிடுவா. மெத்த கெட்டவ. ஏன்டி வயசானவளை போட்டு அலைய விடுறா? ஜெயின்ஸாக முழுதி 40 சுகர் இருந்தாலும் இப்படி எப்படி அழகா லாத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அது காரணமே நம்ம தான். இந்த மாதிரி என்ன மத்திய சொல்லி விட்டுறது, அவ போய் அங்க போய் எடுத்துட்டு வாங்கிட்டு அங்க மலை கடிச்சு சண்டையை வளர்த்துட்டு வர்றது வம்ப வளர்த்துக்கிட்டு. ஆண்டி மாமி ஜெயின்ஸா வர்றா மாமி, நான் உள்ள ஓடிடுவா. அந்த திட்டுவா மாமி கண்ணா அப்படின்னாண்டே. ரொம்ப பயந்தவதான் ஒத்தல கொத்தவா. இரு, நீ தான் அழகமலை கடிச்சு விட்டா. இரு நில்லு, வருவா. மாமி இப்ப ஒரு வேன்ல 2 ஃப்ரிட்ஜ் போனுச்சு பாத்தீங்களா புதுசு? யார் விட்டுக்குன்னு தெரியல 2 போனுச்சு. ஒருவேளை ஜெயின்ஸா காக்கிமா? யான் ஜெயின்ஸாக்கு நீனா வாங்கி ஏத்தி வண்டியில ஏத்தி அனுப்பி விட்டா. ஜெயின்ஸாக்கு செருப்பு பிஞ்சு பயிர் உச்ச கொட்டும்பி படிச்ச வண்டி நினைச்சுக்கிட்டு போனாக்கா. சி நான் சொன்னா நான் படிச்ச வண்டி. ஆனா அந்த வெயில்ல அப்படிலாம் பண்ணாதடி உச்சி குடும்பி. என் வதுவா பேரும் நீ சும்மா விடாது. சும்மா விடாம நான் இவ்வளவு காசு தருமா? யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிருவா ஜெயின்ஸா. விசாரிக்க மாட்டேன் ஜெயின்ஸா. வெள்ளக்காம இருப்பிய போது நீ வாய மூடிரு. நானே கடுமையான கோபத்துல ஈக்கிறேன். தண்ணி கொண்டு வா, இல்லாட்டி ஜூஸ் பிடிச்சு கொண்டு வா. ரோஸ் மில்க் நான் கடை வச்சுக்கிறேன். நேரத்துல ரோஸ் மில்க் ஜூஸ் பிடிச்சி வரதுக்கு ஜெயின்ஸா மாமி வாங்கி கொடு தண்ணி. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர மாட்டா. பக்கிருச்சு, எடுத்துக்கிட்டு வாடி. அல்லாவே ரொம்ப திட்டுறாளே. கண்டமா திட்டுறாங்க போல பேங்க்ல. சரி அதெல்லாம் தெரியாது. மேனேஜர் என்ன சொன்னாரு? எப்ப வர சொன்னாரு? எப்படி கேஷா கொடுத்தாரா? அக்கவுண்ட்ல இருந்து சொன்னாரா? அக்கவுண்ட்ல ஏமாத்திரோட ஜெயின்ஸா. செருப்பு பிஞ்சிரும், வாய மூடிரு. உன்னையதான் கூட்டிகிட்டு வர சொன்னாரு அடுத்த தடவை. எவன் சொன்ன அவளை கூட்டிட்டு வாங்க செருப்பால் அடிக்கிறேன்டாரு. அப்படியே சொன்னாரு. சொல்ல மாட்டாரா அப்படிலாம்? வா வேணா என் கூட பேங்குக்கு. மொட்டை என்ன சொல்றான்னு கேளு. அதெல்லாம் தொலைது ஜெயின்ஸாக்கு உருப்படாதவம்மா. ரொம்ப உருப்பட்டவா ஒருத்தி போறாள. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டவானா? நீங்க ரகசியமால போனிய கல்ல முடி. நான் தான் சொன்னனே, நீ மனுஷ சொல்லி கேட்கணும். நீ யார் சொல்லி கேட்டுக்கிறா? யார் சொல்லும் தான் நான் கேட்க மாட்டேனே. நான் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நான் தற்குறி. அது என்னடி குறுக்குறேனா? குறுக்குறை இல்லடி, தற்குறைடி. உனக்கு தெரியாதே. இது என்ன போன் அடிச்சாங்களா உங்க வீட்டுல இருந்து? அதை சொல்ல தாண்டி ஜெயின்ஸா கூப்பிட்டேன். ஆமா, இது அவங்க வீட்டுல இருந்து 5 பேர் தான் வர்றாங்க தோழன் சாப்பாட்டுக்கு. வேற யாரும் இல்லையா? இங்க போட்டு எல்லாத்தையும் 10 பேர் வருவாங்க. எல்லாத்தையும் போட்டு நயமா செஞ்சுட்டா. ஜொலகா, நீ உச்சி குடும்பியில இங்க வந்துருங்க. பசியார் என்ன 2 நாளைக்கு இங்கே இருடி. ஜொலகா நீனு சி ஜொலகானே வருதுமா. ஜெயின்ஸா உச்சி குடும்பி நீனுங்க 2 நாளைக்கு இங்க வந்துரு. ஓ மாமியா இங்க அவளே வர சொல்லிடுடி. அரபியப்பாலாம் வர மாட்டாங்க. அவெல்லாம் வந்து வரி குதிரை பரம்பரை. அரபியப்பா வரி குதிரை? நீ வந்து சொய் குதிரை ஏன் ஜெயின்ஸா? புள்ள உண்டாக்கிறான்லாம் பார்க்க மாட்டேன். பல்லாருன்னு அரைஞ்சு போடுவேன் கண்ணத்துல. சுக்குடும்பி என்னோட வச்சுக்கிறாத. ஒரு வாரத்துக்கு என்கிட்ட பேசாத. இவளெல்லாம் கூப்பிடாதடி. இந்த பட்டி மாடு எங்க இருக்குதோ அங்க நான் வரமாட்டேன். ஆமா, நீ ஏன் அவ சொல்றான்னு கேட்டுக்கிட்டு தொலைகிறான். நெசமாலே காசு கொடுத்துட்டா என்ன பண்றது? நீ விடுவியா? கொடுத்தா உன்னை மட்டும் கொடுத்து தனியாக கொடுக்க ஊருக்கே தான் கொடுப்பானுவா. நீ மட்டும் என் ஓடுறா. ஒன்னும் இல்லாதவட்ட ஏன் பண்ற? இப்பதானே 25 காயின் கொடுத்தேன். அது அவளுக்கு தெரியாது. சோ சத்தமா பேசாத. காதல விழும். அவன் காததான் கலட்டி போட்டு நிப்பா. அங்க நிக்கிறான்னுதான் பேரு. இங்கதான் நிப்பா அவன். என்ன ஜெயின்ஸா 25 35 நம்ம காதல விழுவுது? 25 மேல 35,000 பணம் கொடுக்குறாங்களா? பாத்தியா சொன்னா உச்ச கொண்டு உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. என் பேரை நீ கூப்பிடாத.
கூப்பிட்டீங்கன்னா கெஜெட்டில் போய் என் பேரை மாத்திருவேன். ஆமா ஆமா ஜெயின்ஸா ஜெயின்ஸாங்கிறது ஒரு நல்லா உனக்கு டம்மி பாப்பான்னு வச்சுக்க. இதுக்கு மேல போய் பேரை மாத்த போனா கேட்போம், ஏமா போய் சிறப்பு காலத்துல பேரெல்லாம் மாத்தி இருக்கிறேன். ஏன் அரசாங்கத்துக்கு வேலையை வைக்கிறான்? ஏன்டி அவள்கிட்ட வம்ப வளர்த்துக்கிட்டா? சும்மா தான் இடிவண்டி செத்த. இல்லை காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டா பசிக்குதுன்னு 6 மணிக்கெல்லாம் ஹெவியா கொஞ்சம் ஏப்பமா அதுக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ கொஞ்சம் மல்லு கட்டோம்னா இப்போ பாதி செரிமா ஆகிக்குது. ஓகே ஜெயின்ஸா, நீ ஒரு ஜெலிசல் மாதிரி உள்ள ஆள் ஜெயின்ஸா. விளக்கமாறு உச்ச கொடம்பே ஒரு உருப்படாதவளோமா. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி. அட ஜெயின்ஸ் எங்க நிற்கிறாளா? ஜெயின்ஸ் என்ன எங்க நிற்கிறா? காலையிலேயே வீட்டில் பார்த்தா ஆளக்கணும். ஏன் தேடுனா ஜெயின்ஸா எல்லா பக்கமும் ஓட்டு காசு கொடுக்குறானுவண்ணா. எங்கிட்ட போய் போயிட்டு இருக்காம வீட்டில் இரு. நீ அரபியப்பா நானும் இருக்கிறேன்னு சொல்லு. உங்கள் 2 பேரும் தலைமுறை எனக்கு கேட்டு வாங்கி வையே. வர்றேன்னா புரியுதா? அப்போதான் நாக்கு தள்ளி போய் வந்திக்கிறேன். இவன் அதுக்கு மேலே இவனை எவனோ கிளப்பி விட்டு அனுப்பிக்கிறான். காலையில் சாப்பாட்டுக்கு இங்கே வந்துடு. எல்லாம் ஒரு பிஸியாகவே இருக்கிற குட்டி மிஸ்ஸப்பா. அங்கே என்னடா மாமி ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க நீ இங்கேருந்து தொலை சாப்பாட்டுக்கு போனே. இங்கே என்னடா நீ கூப்பிட்டு இருக்கிறா? ஜெயின்ஸா நான்லாம் மாப்பிள்ளை விட கெத்தா வருவேன், கெத்தா போவேன். தொலை சாப்பாட்டுக்கு நான் தான் வருவேன். ஓ மாப்பிள்ளை விட தம்பி எப்போ இல்லைந்து நல்லா அப்போலேயே மாப்பிள்ளை விடுதா. இந்த தொலை சாப்பாடு வரவங்களுக்கு வந்து இந்த ரசனாண்டு கலர் தண்ணியை கலர் போடுற கரைச்சி வைக்கிறது, தண்ணியில் உப்பு போட்டு வைக்கிறது, இடியப்பத்தில் நூலை கொடுத்து வைக்கிறது, வாழைப்பழத்தில் குச்சியை குத்தி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கப்பா. சரியா? நான் கொஞ்சம் கோவக்காரன். திங்கும் போது டென்ஷன் பண்ணுங்க, தட்டுல தூக்கி போட்டு போயிடுவாமா மாப்பிள்ளோட கெத்தே. அது போக ஜெயின்ஸா அந்த வயசுக்கு மீறின வேலை நீ பார்க்கக்கூடாது. இந்த செருப்பத்துக்கு ஒழிச்சு வைக்கிறது, கொத்தப்பட்டா வாங்கி வைக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது. புரியுதா? டீசெண்டாக எடுத்துக்கணும் ஜெயின்ஸா. ரொம்ப பேசினீங்கன்னா இன்னொரு சுண்ணத்தை பண்ணி விட்ருவா உனக்கு. அல்லவே உயிர்நடியில் இருக்கிறா ஜெயின்ஸா. ஜெயின்ஸா பேசாம ஜெயின்ஸா நல்ல பெரிய மாப்பிள்ளை தோலை ஒரு மரியாதை கொடுக்கணுமா ஜெயின்ஸா? சின்ன பிள்ளை பேசாம பேசிட்டு இருக்கிறா. பெரிய மாப்பிள்ளை தோலை வா, உனக்கு என்ன நான் பண்ணி வைக்கிறேன்னு பாரு. உனக்கு சோரே திங்க விடாம பண்ணி போடுறான் உனக்கு. இரு உனக்கு தூள் விட்டு போச்சு. எங்கள் வாப்பா வாடா படம் இல்லை அப்படி சொல்லிக் கொடுக்கவா? அது மட்டுமா எங்கள் வாப்பா அவன் என்ன பெரிய ஆளான்னு கேட்டேன் ஜெயின்ஸா. சொல்லி கூட்டுறேன், இந்த கூட்டுறேன், இங்கே வெயிட் பண்ணி செத்த வெயிட் பண்ணி வந்துடுறேன். நான் எப்படா கழிச்சோம் அதெல்லாம் சொன்னேன், நீ சொல்லல. ஆனா நீ சொன்னான்னு சொல்லி தான் கூட்டுருவேன். உன்னை நம்ம போகலாம், என்ன போகலாம். என்னடா மாப்பிள்ள அப்படி என்ன அடி சொல்றா கழிச்சா? அன்னைக்கு அவ வாப்பாவை பேசுனேன்டி, சும்மா சும்மா விளையாட்டுக்கு பேசுறேன். இப்போ மிரட்டுறான். எங்கள் வாப்பாவை பெரிய ஆளான்னு கேட்குறான். அவனை இவனை போய் சொல்லவான்னு கேட்குறான். கழிச்சோம் வருவான்ல. இப்போ போகட்டும் இல்லை, இன்னும் 5 நாளைக்கு ஆடுவாங்க. அப்புறமா 5 ரூபா கூட 2 ரூபா கொடுன்ட்டு வரட்டும். மண்டை எப்படி தான் ஆஞ்சி போடுறேன். என்ன ஜெயின்ஸா எங்கள் வாப்பா ஊருக்கு போனேன்னு வச்சு அடிக்கலான்னு பார்க்குறியா? அப்பெல்லாம் போக மாட்டேன். இங்கே தான் இப்போ இன்னும் வாப்பா இந்தாப்பா என்ன அதுக்கு எனக்கு என்ன எனக்கு தகவலை சொல்லி வைக்கிறேன். நீ மட்டும் ஜாலியாக இருக்காது என்ன? அப்பா ஊருக்கு போயிடுவேன். புரியுதா? ஜெயின்ஸா நான் உன்ன மாதிரி இப்போ வந்து இது கிடையாது. நான் பிஸியாக இருக்கிறேன். தோலை சாப்பாடுக்கு போய் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். ஆமாம், அதனால் அந்த குறுக்க மறுக்கமாக அழைச்சிட்டு இருக்காம ஒரு ஓரமாக நில்லு. அரப்பேப்பா பாவம், அந்த மனுஷனை போட்டுட்டு வராத. சோதத்தை ஆக்கி அந்த மனுஷனுக்கு பாவம். நண்டு சுண்டலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகுதம்மா. ஆமாம்மா, நாளைக்கு இந்த சோளஞ்சாப்பாடு வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருக்கோம். காலையிலே போய் கூட்டம் இல்லாத நேரத்தோட யாரும் அலுப்பு பட்டுக்கிட்டு ஈக்காதிய எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஆமாம், ஓட்டை போட்டு ஜெயிக்க வைங்க. யாரை ஜெயிக்க வைக்கணும் ஜெயின்ஸா? வேற யாரும் உதயசூரியனுக்கு தான். அம்மா ஓ விளம்பரம் பெரிய விளம்பரமா ஜெயின்ஸானா எனக்கு. சரி வாங்க கொஞ்சம் பேர் பேர் சொல்லியிருந்தியா? பேர் சொல்லுவோம். சஹீனா பர்வீனுக்கு வர 25ஆம் தேதி பர்த்டே. மிஸ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. இன்ஷா அல்லா துவா செய்யணுமா. ஜாஃபிர் மர்சூக், மஹ்ரூஸ் அல்தாஃப், அன்வர், அப்துல், யாசிரா, யுஸ்ரான், யஸ்தான், இவங்க 3 பேரும் மலேசியாவில் இருந்து பார்க்குறோமா. நாங்கள் சொந்த ஒரு நாகப்பட்டினம்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிம்மா, பேர் இருந்த வரைக்கும் கமெண்ட்டில் இருந்த வரைக்கும் சொல்லியாச்சு. இன்ஷா அல்லா நம்ம வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஹைப் சொல்லியிருந்தோம், ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யார் பேராவது சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.